பொதுச் செயலருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொன்னேன். சந்தோஷம் வாழ்த்துக்களை ஏற்றுக்கிறாரு. இதற்கான எந்த சலனமும் ஒரு முகத்தில் தெரியல. அவர் எப்பயும் போல ஹாப்பியாக இருக்காரு. ஏன்னா தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்காங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நிருபரா நீங்கள் காலையில் நின்றுட்டு இருக்கீங்க. எவ்வளோ பேர் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தொண்டர்கள்லாம் அவர் பக்கம் தான் இருக்காங்க. இப்போதைக்கு அதான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் பாதிக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பிரிவா இருக்கிறதா பேட்டி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்களை சேர்ந்து வீட்டில் போய் சந்திச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு தேர்தல் முடிஞ்சாவே அதிமுக ஒரு பிளவுன்றது வாடிக்கை ஆயிடுச்சா? எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்லையே, CV சண்முகம் தான் சொல்லியிருக்காரு. இது அதிமுக பிளவு ஏற்படுத்தல. எங்களுக்கு எப்பயுமே எடப்பாடியார் தான் பொதுச் செயலர்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது கருத்து வேறுபாடா சார்? இருவரும் சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தரப்புல இருந்தோம், அந்த தரப்புல சட்டமன்ற குழு தலைவர் வேலுமணி 2 கடிதம் கொடுக்கறாங்க. மலை போல் வரும் பிரச்சனையாகவும் பனி போல் தேர்ந்துவிடும். நன்றி. பொதுச் செயலருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொன்னேன். சந்தோஷம் வாழ்த்துக்களை ஏற்றுக்கிறாரு. இதற்கான எந்த சலனமும் ஒரு முகத்தில் தெரியல. அவர் எப்பயும் போல ஹாப்பியாக இருக்காரு. ஏன்னா தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்காங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நிருபரா நீங்கள் காலையில் நின்றுட்டு இருக்கீங்க. எவ்வளோ பேர் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தொண்டர்கள்லாம் அவர் பக்கம் தான் இருக்காங்க. இப்போதைக்கு அதான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் பாதிக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பிரிவா இருக்கிறதா பேட்டி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்களை சேர்ந்து வீட்டில் போய் சந்திச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு தேர்தல் முடிஞ்சாவே அதிமுக ஒரு பிளவுன்றது வாடிக்கை ஆயிடுச்சா? எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்லையே, CV சண்முகம் தான் சொல்லியிருக்காரு. இது அதிமுக பிளவு ஏற்படுத்தல. எங்களுக்கு எப்பயுமே எடப்பாடியார் தான் பொதுச் செயலர்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது கருத்து வேறுபாடா சார்? இருவரும் சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தரப்புல இருந்தோம், அந்த தரப்புல சட்டமன்ற குழு தலைவர் வேலுமணி 2 கடிதம் கொடுக்கறாங்க. மலை போல் வரும் பிரச்சனையாகவும் பனி போல் தேர்ந்துவிடும். நன்றி.